என்ன பாத்தியா அம்மாட்ட கேட்டியா வாங்கிக்கோ கோ 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 கோனேசே வாயை பத்தியா நல்லா தெரிஞ்சாயிட்டான். சி வழி விடு. ஐயே என்னது இது? நேற்று வீட்டாண்ட வடக்கு வந்தான் ஐஸ் கிரீம் எடுத்துக்கினேன். எவ்வளோடா அப்படின்னா 100 ரூபா 150 ரூபான்றாமா. சரி ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணுவா அப்படின்னு கேட்டா 10,000 ரூபா 5,000 ரூபா பையா அப்படின்றாமா. ஊரு விட்டு ஊரு அவர் வந்து வியாபாரம் பண்ணுவாரு. உள்ளூருக்கு வாங்கி நக்கி கேட்டான் ஐஸ் கிரீம். அதுக்கு அதான் நீங்க நானே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வியாபாரம் பண்றதுலாம் இருக்கட்டும் நாயா, தோசை மாவுத்தின்னு வந்து வியாபாரம் பண்ணுகிற இதே ஐஸ்கிரீம் வித்துனுக்குற உன்னை எவனும் எதுவும் கேட்கலையா? கேட்கலையாமா. இப்ப உப்புக்குதா காரங்கதா எதுவுமே பார்க்க மாட்டானுங்க. ஜில்லுன்னு வாங்கி வாங்கி தின்னு காணுறானுங்கம்மா. குழந்தை அழுதா போதும் வாங்கி குத்துறானுங்க. இது எங்க தயாரிக்கிறானுங்க ஏது தயாரிக்கிறானுங்க குவாலிட்டி ஆகுதா? நாய உன்ன மாதிரி ஒரு சில ஆளுங்களால தாண்டா நல்லா வியாபாரம் பண்றவங்க கூட நல்லா குவாலிட்டியா பண்றவங்க கூட கெட்ட பேர் எடுத்துனுக்குறான். ஆளை மூஞ்சியும் பாத்தியா? உன்ன சொல்லினா பிரயோஜனம். இவங்க வாங்கி குடுக்குறாங்களே குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்குன்னு ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கி தரது இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா குழந்தைங்களுக்கு தொண்டையில சதா வளர்றது கண்ட கண்ட நோய் வர்றது எல்லாம். தூக்கிமா போட்டு வேலை மேற பாடுற. இந்தியா அதிகமா சம்பாதிக்கணும். ஐயே